ಏನಾಗಲ್ವಂತೆ, ವ್ಯರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. என்னைய பாட விட்டீங்க. கத்தனிಗೆ ಕಾಯುವವರು ಅವಮಾನ ಹೊಂದರು, ನಿಜವಾಗಿ ಅಂತ್ಯ ಉಂಟು, ನಿನ್ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗ. ಕರ್ತನಿಗೆ ಕಾಯುವವರು ಅವಮಾನ ಹೊಂದರು, ನಿಜವಾಗಿ ಅಂತ್ಯ ಉಂಟು, ನಿನ್ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗದು. கர்த்தருக்கு காத்திருப்போம், அவமானம் அடைவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாத. ಕಾಯುತ್ತಿರುವೆ ಕಾಯುತ್ತಿರುವೆ, ಅದ್ಭುತವ ಹೊಂದಳು ಕಾಯುತ್ತಿರುವೆ, ನಾ ಕಾಯುತ್ತಿರುವೆ. Yes Lord, ಅದ್ಭುತವ ಹೊಂದಲು ಕಾಯುತ್ತಿರುವೆ. காத்திருப்போம் காத்திருப்பேன், அற்புதங்கள் காணும் வரை காத்திருப்போம். ஆமென். நல்ல கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு, நல்லா தான் கை தட்டுறது. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நல்லா பாடினாங்களா? நல்லா மெசேஜ் கொடுத்தாங்களா? பேசாம அவங்க கிட்ட கொடுத்து நான் உட்காந்துலாமான்னு பார்த்தேன். ஆமென். இதுக்கும் ஆமென் சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு உங்கள் மத்தியில ஒரு வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு முன்னால ஒரு சில அறிவிப்புகளை நாங்கள் சொல்லணும். ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்க, மே மாசத்துல வல்லமை முகாம நடத்தணும்னு மோகன் சிங் ஊழியத்தின் மூலமாய் சொன்னாங்க, அண்ணன் சொன்னாங்க. அதனால் அதுக்காக ஆயத்தப்படுங்க, அநேகருக்கு சொல்லுங்க, அநேக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இப்போது ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே எனக்கு லீவு கிடைக்கணும், எல்லாத்துக்காக எப்பயும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. நம்ம ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா பெங்களூர் பட்டணத்தில் நடக்குதுன்னா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆமென். அதனால் உங்களால் என்ன முடியுமோ, ஒரு வேளை கொடுக்க முடியுமா, ஒரு வேளை ஆண்டவருக்காக செய்ய முடியுமா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இவ்வளோ நாள் தனியாக உட்காந்து ஜெபம் பண்ணுவேன். மீட்டிங் முந்தின நாள் ரைட்டெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணேன். இந்த வாட்டி 2 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணிருக்கிறேன். அது தூங்க போமான்னு பார்க்குறேன், நான் போக மாட்டேது. சரி நான் உட்காந்து என்னடா எப்படா போகணும்னு தெரியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எனக்கு இப்படி ஒரு ஆசை, கர்த்தாவே என் கூட ஜெபிக்கிற, என் கூட துதிக்கிற, என் கூட ஆராதனை செய்கிற, ஊழியத்தோடு ஒத்துழைக்கிற ஒரு ஆளை எனக்கு கொடுங்க, ஜெபம் பண்ணு. கர்த்தர் அதையா பார்த்து கொடுத்தார். கைதட்டி ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு செஞ்சவர் உனக்கும் செய்வார். எனக்கும் இவ்வளோ வயசு ஆன பிறகு தான் வந்திருக்குது வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அதனால உங்க தேவை என்ன இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. எதுவா இருந்தாலும் ஆண்டவர் செய்வார். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் தூய ஆவியானவரே, எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு பிட்டு தருவீராக. இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமையா இருக்குதுப்பா. உம்முடைய வார்த்தை ஜீவனா இருக்குதா ஆண்டவரே. இந்த வார்த்தைகளில் உம்முடைய ஜீவன் இறங்குவதாக. இந்த லபுருக்கு மாஷக்லம் ரெண்டே கந்தரகதடலமா
ரகதா சகலப ரகதினி ஹத்து ரபஹா. பரிசுத்த ஆவியானவரே, ஷெவதலகதிலரபு மல்பிரகதே ஷிப்ரக தூரபா. இந்த வசனங்கள் உடைய ஜனங்களுக்குள்ள கடந்து போகணும். அவர்களை உயிரடைய செய்வீராக. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உங்களை உயிர்ப்பிக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு சரீரத்தில் செத்து கிடக்கிற காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஏற்கனவே நீர் அற்புதங்களை செய்ய போகிறீர். இந்த நாளிலும் பலத்த காரியங்களை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது எனக்கு இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில கொண்டு வர வேண்டும்படியாய் நான் ஜெபம் பண்ணினேன். ஓகே, இந்த வசனத்துல இப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய நோக்கெல்லாம் இந்த உலகத்துல வந்து பரலோகத்துக்கு போகிற நாட்கள் வரும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்குள்ள வர நாட்கள் ஒன்று இருக்கிறது, பரலோகத்துக்கு போகிற நாட்கள் ஒன்று இருக்குது. அது எவ்வளோ வருஷம் ஒருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. ஆமா, ஆமாவா இல்லையா? சில குழந்தை பிறந்த உடனே இறந்து போகுது. சிலது நல்ல ஒரு 15 வயசு ஆனால் அப்போ வருது. நான் பாருங்க, டும்கூர்ல ஹைவேல எத்தனை பேர் போய் ஒசக்கோட்டேவா ஒசக்கோட்டை பிரியாணி சாப்பிட போனாங்களே, என்ன போனாங்க தெரியல. ஆனா காலையில் எத்தனையோ பேர் மறிச்சு போயிட்டாங்க. இப்போ எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகணும். புரியுதானே சொல்றது? இந்த எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு எத்தனையோ பேர், 6 லட்சம் ஜனங்கள், ஆண்கள் மாத்திரம். இப்போ பெண்கள் எவ்வளோ, குழந்தைகள் எவ்வளோ தெரியல. ஒருவேளை ஒரு 25 லட்சம் 30 லட்சம் வச்சுங்க. ஆனா ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. என்னாகமம் 14:30 ಅರಣ್ಯಕಾಂಡ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 30ನೇ ವಾಕ್ಯ. எப்புனேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்கள் ஆகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் ಪ್ರವೇಶಿಪದು இல்லை. பாருங்க, போட்டிருக்குதா? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಓದ್ರಿ ನೋಡೋಣ. ಯಾರಾದ್ರೂ ಒಂದು ಮೈಕಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಓದ್ಬೇಕು. ಯೆಫುನ್ನೆಯ ಮಗನಾದ ಕಾಲೇಬ್ ಮತ್ತು ನೂನನ ಮಗನಾದ ಯೆಹೋಶುವ ಇವರಿಬ್ಬರೇ ಹೊರತು பக்கத்துல வசனம் இப்பரே ಹೊರತು 25 லட்சம் போனாங்க. கடைசியில ஆண்டவர் சொல்றாரு, இவங்க 2 பேரை விட்டுட்டு வேற யாரும் உள்ள போறது இல்லடான்னு. அப்படின்னா அந்த பழைய ஆட்கள் யாரு? யோசுவா, காலேப். பக்கத்துல பசங்க யோசுவா, காலேப். இவங்க 2 பேரை விட்டுட்டு மற்றவங்க யாரும் போறதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப நான் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த யோசுவா பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, காலேப குறித்து நான் பேசணும்னு எனக்குள்ள. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இப்ப காலேப் என்று சொன்னால் ஹீப்ரூல இப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து CALEB அப்படின்னா காலேப்னா ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா உண்மை உள்ளவன், ஹோல் ஹார்ட்டட் அப்படின்னா முழு இருதயத்தோட, டிவோட்டட் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த ஒரு மனுஷன பேர் தான் காலேப் என்று போட்டிருக்குது. ஆனா ஹீப்ரூல என்ன போட்டிருக்குது? KAL அப்படின்னா ஹோல், LEV அப்படின்னா ஹார்ட். அப்படின்னா ஹோல் ஹார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு இருதயம். பக்கத்துல பசங்க முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தை. இப்போ சில பேர் இங்கேயே இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? இங்கேயே இருப்பாங்க, ஆனால் டேக்கப் ஆயிடுவாங்க, சர்ன்னு டேக்கப் ஆயிடும். அது என்ன அர்த்தம்? உடம்பு இங்கே இருக்குது, எங்கேயோ போய் அலைப்பாயுது. அப்படி இல்லை, இது வந்துட்டு முழு ஆத்துமா. ஆமாம், அப்படியே 3வது வானத்துக்கு போகிறது எனக்கு இங்கன்னு தெரியும். போய் எனக்குதுடா, எங்கே சிங்கப்பூர் போதா மலேசியா போதான்னு தெரியல. ஆனா இந்த காலேபை குறித்து ஆவியானவர் சொல்லியிருக்காரு, அவனுடைய பேரே என்ன? ஹோல் ஹார்ட்டட். அப்படின்னா என்ன? குவார்டர் கிடையாது, ஆஃப் கிடையாது, முக்கா கிடையாது, ஃபுல்லா. பக்கத்துல பசங்க ஃபுல்லு, ஃபுல்லா. என்ன ரொம்ப ஃபுல்லாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஃபுல்லா போட்டு அவர் அங்கே நிற்கவே மாட்டார், போய் நிற்பார். நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் ஃபுல்லா இருக்கணும்னு விரும்புறாரு. ஆமான்னு சொல்லுங்க. ஆமா, கொஞ்சமா கணுக்கால் அளவு இல்லை, முழங்கால் அளவு இல்லை, இடுப்பு அளவு இல்லை, நீச்சல் ஆழத்துக்குள்ள நம்ம போகும். ஆமென் சொல்லுங்க.
ஹalleluya. அப்ப காலேப் என்று சொன்னா ஹோல் ஹார்ட்டட். பக்கத்துல பசங்க ஹோல் ஹார்ட்டட் அப்படின்னா நான் முழு இருதயத்தோட நல்ல போல்டா இருக்கிற ஒரு மனுஷன். பாருங்க எப்படி பேர் வச்சுக்கிறாங்க, நல்ல ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. யூதாவுடைய மகனுக்கு ஒரு பேர் வச்சு ஓனான்னு வச்சுக்கிறாங்க. பேர் வைக்கும் போது கூட கொஞ்சம் நல்லதா கொஞ்சம் பேர் வைங்க, பக்கத்தில் பார்த்து நல்ல பேரா வைங்க. பாருங்க அது காலேப். ஆமென். காலேப்னா என்ன? முழு இருதயம். நல்ல ஒரு ஒரு பேர் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா காலேப்னு வச்சிருங்க. இந்த வயசுல சொல்றீங்களா பாஸ்டர் அப்படின்றீங்களா? ஓகே. இந்த காலேபை குறித்து, இந்த காலேப் யார்? என்னாகமம் 13:6 எந்த வம்சத்துல வந்தாருன்னு பார்த்தா யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். அப்ப அந்த குடும்பத்துல என்ன இருக்குது? எந்த குடும்பத்துல இருந்து வராரு? யூதா. யூதானா என்ன? துதி. பகல் பா சொல்லுங்க, துதி. சாத்தான மிதி. ஆமா, துதிக்க சாத்தான் ஓடுவான். ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல என்ன இருக்கணும்? துதி சத்தம் இருந்துட்டே இருக்கணும். சில ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா துதி போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, துதிச்சுட்டே இருப்பாங்க. வழியில போகும்போது துதித்து கொண்டே இருக்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த காலேப் எந்த சந்ததியிலேருந்து வரான்? யூதா. பக்கத்துல பசங்க யூதா சந்ததி. ஏன் எங்க உங்க அப்பா யாரு, உங்க பூட்டன் யாரு இப்படி எல்லாம் கேட்கறாங்கல்ல, கேட்கறாங்களா இல்லையா? அதே மாதிரி இது பாரு, அவங்க தாத்தா மாதிரியே இருக்குது பாரு மூக்கு, சொல்றாங்களா இல்லையா? அப்ப அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ள வந்துடும். இப்ப காலேபை குறித்து என்ன சொல்லி இருக்கிறது? அவன் யூதாவின் சந்ததியிலிருந்து வந்திருக்க. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கவலைப்படாத. பக்கத்துல பார்த்து யார் ஏன் தனியா உட்காந்துக்கிறீங்க? டோனி கொஞ்சம் முன்னால் தான் உட்காருது, அவர்கிட்ட பேசுறது இல்லையா? சண்டை போட்டியா? இவங்க வரும் தனியா. சில பேர் வரும்போதே தனியா, ஆண்டவரே நான் தனியா தான் அந்த உலகத்துக்கு வந்தேன், தனியாவே போறேன் இல்ல. ஏன்னா ஆபீஸ்ல சில நாட்கள் தனியாக போய் உட்காந்துருவேன். வந்து கேட்பாங்க, என்னப்பா தனியாக உட்காந்துக்கிறேன்? என்ன பண்ணுறது, இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம், தனியாக தானே. இப்படி ஒரு வெளிப்பாடா அவனுக்கு அப்படின்ட்டு தனியாக இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொன்னார், யாரா ஒருத்தர் கூட இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு காலேபு குறித்து. என்னாகமம் 14:24 டக 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 டகன்னு வாசிக்கணும். அப்பதான் எனக்கு டைமே கிடையாது, 2 பிரசங்கம் ஆயிப்போச்சு. இப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம். ನನ್ನ ಸೇವಕನಾದ ಕಾಲೇಬನು என்னுடைய தாசனாகிய, பக்கத்துல பாத்து என்ன சொல்றாரு, என்ன அழகா சொல்றாரு. அப்பா சொன்னாலும் உங்களை பத்தி என்ன அழகா சொல்றாருல்ல, என்னுடைய தாசன். என் புள்ள, யார் புள்ள? பார்த்து என் புள்ள சொல்றமா இல்லையா? யார் புள்ள? வேற யாருன்னா புள்ளன்னு சொன்னா எப்படி கோவம் வரும்? ஒருவேளை சித்தப்பா புள்ளைய உங்க புள்ள, அது கூட ஒத்துக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, என் தாசன், என் தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனா இருக்கிறபடினா. 2 காரியம் இந்த வசனத்தில் போட்டிருக்குது. அவர் சொல்றாரு, என்னுடைய தாசன். ஆமென், நீ என் தாசன். ஆமென். தாசன் என்ன? தாசனுனா தேவா, அந்த தாசனா? இது எந்த தாசன்? பக்கத்து வீட்டில் இருக்கிற தாசனா? இல்ல, என்னுடைய தாசன், என்னுடைய ஊழியக்காரன். என்ன ஆவி? என்ன ஆவி சொல்லுங்க? கோபமா இருக்கிற ஆவியா? எரிச்சலா இருக்கிற ஆவியா? பொறாமப்படுற ஆவியா? பெருமையின் ஆவியா? என்ன ஆவிங்க? இங்க ஆண்டவர் ஒரு வித்தியாசம் போட்டிருக்கார். வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், இன்னொரு காரியம், உத்தமமா என்னை யாரை பின்பற்றி போகணும்? நீங்க இயேசுவை பக்கத்தில் பார்த்துங்க, இயேசுவை பின்பற்றி போ. எந்த சினிமா நடிகனையும் பார்த்து பின்னாலும் போயிடாத, எந்த கிரிக்கெட் ஆடுறவன் பின்னாலையும் போயிடாத. அவன் ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் ஆயிரு போயிடுவான். அது டெண்டுல்கர் இருந்தாலும் சரி, கோலியாக இருந்தாலும் சரி, கவாஸ்கராக இருந்தாலும் சரி, கபில் தேவா இருந்தாலும் சரி, ஒரு நாள் இவங்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுவாங்க. எங்கள் அப்பா யுக யுகமாய் ஹல்லேலூயா, அவர் பேரு கண்டினியூஸா இருந்துட்டு ஹல்லேலூயா, கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எப்படி பின்பற்றணும் ஏசப்பாவை? உத்தமமா. ஆமா, அந்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தாதான், அப்பதான் உத்தமமா. நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும், எந்த கிறிஸ்துவனா இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் எப்போ உன் வாழ்க்கையில வராரோ உத்தமம் உனக்குள்ள வந்துடும். ஆமா, உண்மை உனக்குள்ள வந்துடும்.
ஆமென் சொல்லுங்க ஆமென். அது வரைக்கும் எது சொன்னாலும் திருடினா கூட நமக்கு தெரியாது, கொள்ளாடிச்சாலும் நமக்கு தெரியாது, பொய் சொன்னாலும் வராது. ஆனா எப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டாரோ உனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துடும். ஏய் பொய் சொல்லக்கூடாது, கரெக்டா சொல்லணும். எங்க இருக்கிறவன எங்க சொல்ல கரெக்டா சொல்லணும். ஆமென். பிரிட்ஜுகில இருந்தா பிரிட்ஜுகில, மரத்துக்கில இருந்தா மரத்துக்கில, ஸ்கூலுகில இருந்தா ஸ்கூல். ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆமென். அன்னைக்கு நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு ஒரு பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தா 2 பேப்பரும் அதுவும் தப்பாக எழுதிக்குது, இதுவும் தப்பாக எழுதிக்குது. 2 ஸ்டூடெண்ட் எப்படி அதுவும் தப்பாக எழுதிக்குது, காப்பி அடிச்சுக்குது. இது அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையே இல்லை. கொஞ்சம் எக்ஸாம் எழுதுகிற பசங்களாம் கொஞ்சம் ஏந்துருங்க, மறந்துட்டேன். எக்ஸாம் எழுதுகிற பசங்களாம் கொஞ்சம் ஏந்துரு. யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போகிறீங்க? பரீட்சை நம்ம வாழ்க்கையில் எக்ஸாம் இல்லைம்மா, பரீட்சை இன்னைக்கு எக்ஸாம். நீ எழுதலையாம்மா எக்ஸாம்? ஏமா திருப்பி உக்காந்துக்கினேன்? வாழ்க்கையில் பரீட்சை, உனக்கு ஒன்றும் வரல. வாழ்க்கையில் பரீட்சை வரும், இரு வெயிட் பண்ணு. கண்களை மூடுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். அப்படின்னே உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். இயேசுவின் நாமத்தில் உடைய ஞானத்தை கொடுங்க. இந்த வருஷம் அவங்களுக்கு எழுதுகிற எக்ஸாமில் ஞானத்தினால் நிரம்பி ஆண்டவரே நல்ல முறையில் எழுதுனப்பா. ஒரு சப்ஜெக்டில் கூட அவங்க ஃபெயில் ஆகவே கூடாது. ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்ணை பெற்று எங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வருகிறதற்கு கிருபையை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஞானத்தின் ஆவியை வைத்து நாங்கள் அனுப்புகிறோம். எல்லா பயத்தை எடுத்து போடும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா. உட்காருங்க. சரி, இந்த வேற ஆவி ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க. ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கலாம்ல? ஆமாவா இல்லையா? தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்க, 13ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 25 வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு இடத்துல அந்த வேவு பார்க்கறதுக்காக மோசே வந்து அந்த இடத்துல இவங்களை அனுப்புறப்போ இந்த 2 பேர் மாத்திரம்தான். யாரு? யோசுவா, காலேப். இவங்க 2 பேர் தான் பாசிட்டிவா சொல்றாங்க, மற்றவங்க எல்லாமே நெகட்டிவ். நம்ம சுத்தி என்ன இருக்குது? எப்பயுமே நெகட்டிவா பேசுறது தான் இருக்கும். நம்ம கூட சில நேரத்தில் பாருங்க, பசங்களை பார்த்து நீ உருப்படவே மாட்ட, நல்லாவே சொல்றது, நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே பண்ணிடு பாரு என்ன நடக்க போகுது. இப்படியே தான் நம்ம பயமுறுத்தி நம்ம பசங்க மேலே கை வச்சு இயேசுவின் நாமத்தில் என் பையனுக்கு கல்யாணம் ஆகும், அவன் நல்லா இருப்பான் இப்படி சொல்லி பாருங்க, கண்டிப்பாக நல்லாவே இருப்பான். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த இவ்வளோ பேர் போனதில் 2 பேர் மட்டும் நல்ல ரிப்போர்ட் கொண்டு வரான், மற்றவங்க எல்லாம் கெட்ட ரிப்போர்ட் கொண்டு வராங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க, இப்போ வசனத்தை வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாருங்க, அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டி கிளிகளை போல, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி. உனக்குள்ள ஒரு நல்ல ஆவி இருந்துச்சுன்னா துர்செய்தியை நீ பரப்ப மாட்ட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள நல்ல ஆவி இருந்துச்சுன்னா, அந்த வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார்னா துர்செய்தியை பரப்ப மாட்டீங்க. ஆமா, புரியுதா நான் சொல்றது? சமீபத்தில் ஒரு 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 டிவிலெல்லாம் பயங்கரமாக வந்துச்சு அவரை பற்றி. எங்கே போனாலும் ஐயோ இப்படி செஞ்சுட்டார் பாஸ்டர், இப்படி பண்ணிட்டார், ஏதோ வீட்டில் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி. ஆமாவா இல்லையா? ஐயோ எங்கே போயிட்டார் தெரியலையே, ஒரு காணவில்லையே, இப்படி ஒரு எதுக்கு துர்செய்தி பரப்பணும்? இன்னைக்கு கர்த்தர் யாரையும் கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்க.
அவங்களுடைய உண்மையான நிலைமை உங்களுக்கு தெரியாது. என்ன இதுல போறாங்க, என்ன பாடல போறாங்க, பிரச்சனை போறாங்க தெரியாது. ஐயோ அந்த பொண்ணா அது அங்க போயிடுச்சு, இது இங்க போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி இப்படியே நம்ம ஏதோ பக்கத்துல இருந்து வீட்டிலேயே இருந்து பார்த்த மாதிரி சொல்லிடு. அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஆவியே உனக்குள்ள இல்ல. இப்போ 12 பேர் போறான், அதே இடத்துக்கு போறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரா இல்லையா? அங்க எப்பேற்பட்ட ஆள் இருந்தா உனக்கு என்ன? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உனக்குள் இருக்கிறவர் வல்லமை உள்ளவர். உன்னை அனுப்புறாருன்னா உன்னை அபிஷேகம் பண்ணி உனக்கு பலனை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த பெங்களூர் பட்டணத்துல எதுக்கு உன்னை வச்சிருக்கிறாரு? உன்னை கொண்டுதான் பெரிய கைதட்டி 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 2 மைனலா கதரகா சேகதலா 2 மைனலே பிரகா வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால அங்க ராட்சதனே இருந்தாலும் உனக்குள்ள வேற ஆவி உனக்குள்ள என்ன இருக்குது? பக்கத்துல பசங்க உனக்குள்ள வேற ஆவி, அசுத்த ஆவி இல்லையா? அது என் ஆண்டுடைய பரிசுத்த ஆவியானவர், அவர் மகிமையின் ஆவியானவர், அவர் கிருபையின் ஆவியானவர். எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ள போறோம்? வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ள போறோம்? என் பையனுக்கு என்ன ஒண்ணுமே கவலைப்படாத. உனக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா உனக்குள்ள மகிரா தோலுபோ சே பிரகா பிரடா சண்டரா வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஓ வல்லமையின் ஆவியானவர் நல்ல கையை தட்டி வந்துவிட்ட காரணத்தினால் ஓஹோ பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டு. சொல்லுங்க, பவராவி எனக்குள்ள. சொல்லுங்க, பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ள, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே அகற்றிவிட்டேன். அன்பினாவி எனக்குள் ஜீசஸ் அகற்றிவிட்டேன் கஷ்டப்புகளை. டைம் இல்லைன்னா என்ன பாடினே போயிடலாம். இப்போ இந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவியா இருந்திருக்குன்னு நான் பார்த்தேன். அவன்லாம் பார்த்து பயப்படுறான். ஆனா ஒருத்த மாத்த சொல்றான் முடியும். அப்படின்னா ஒரு வேற ஆவி இருக்கணுமா இல்லையா? ஐயோ ரொம்ப கஷ்டமாகுது பிரதர், சயின்ஸா, ஐயோ மேக்ஸா பயமாகுதுன்றான். ஆனா இன்னொருத்தர் சொல்ல, மேக்ஸ் தானே ஈஸியாகுது, சயின்ஸ் தானே ஈஸியா இருக்குது, எல்லாமே எப்படி அவனுக்குள்ள வேற மாதிரி இருக்குது, இவனுக்கு மாத்திரம் டிஃப்ரெண்ட் ஆகுது. உன் பார்வையே அப்படித்தான். ஆவியானவர் வந்துட்டாருன்னா ஆமென் சொல்லுங்க, உனக்குள்ள வேற ஆவி. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுது பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாம, பக்கத்துல சொல்லுங்க, பயமுள்ள ஆவி இல்ல, உனக்குள்ள பலமுள்ள ஆவி, பவர்ஃபுல் ஸ்பிரிட். ஒரு பாஸ்டர் சொன்னார், பழைய அம்பாசடர் இருக்காரு, ஆனா உனக்குள்ள ஒரு ஜெட் இன்ஜினை ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு பில்லி கிரஹாம்குள்ள ஒரு அபிஷேகம், அல்லேலூயா. ஒரு கேத்ரின் குல்மனுக்குள்ள ஒரு மகிமையின் அபிஷேகம், உனக்குள்ள அதே அபிஷேகம் தான், the same anointing. ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் என்ன சொல்லு? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை ದೇವರು ನಿನಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆತ್ಮ எப்படி அந்த மொல்லமா வாசிக்கிறேன். அப்ப இப்படியே எப்படி பலத ஆத்மா. பக்க சொல்லுங்க, பலத ஆத்மா, பலத ஆத்மா. அந்த பலத்துக்கு பக்கத்துல என்ன ஒரு ஹை மீடியம் லோ அப்படி போட்டுக்குதா? இந்த ஏசிலெல்லாம் ஹை மீடியம் லோ அப்படி போட்டிருப்பாங்க. அப்படி இருக்குதா? அது பலமுள்ள ஆவியா? பலமுள்ளனா எப்பயுமே ஹை ரேஞ்சில் தான். ஆமென் சொல்லுங்க. போட்ட அடிச்சு தூக்கி போட்டுனே போயிருவோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பலமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்தும். இந்த ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா பெரிய ராட்சதனை பார்த்தாலே நீ பயப்பட மாட்டே. ஆமென் சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் கீபோர்டு வாசித்து பார்த்தேன், என்ன ஒண்ணுமே வரமாடுது. எங்க அண்ணன் ஒரு கீபோர்டு கொடுத்தா, எடுத்து வச்சு கொஞ்சம் பீட்டெல்லாம் போட்டு பார்த்தேன், ஒன்றுமே செட் ஆகல. 6 மாதம் பொறுத்து வாங்கிக்கினான், கொடுறா எனக்கு அப்படின்ட்டு. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரை இருக்கிறதையும் வாங்கிட்டானே.
அப்ப தெரியாது ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கீபோர்டு கைதட்டிய. ஹல்லேலூயா. இன்னைக்கு நானே வீட்டில் உட்காந்து வாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கவே தெரியாது நீ நினைச்சாலும் ஆவியானவர் கொடுக்கிற வல்லமைனால நீ வாசிப்ப. பாடவே தெரியாதுன்னு சொல்றியா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தான்னு பாட ஆரம்பிச்சிரு. பிரசங்கமே பண்ண தெரியாதுன்னு சொல்றியா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்தா பிரசங்கம் பண்ண பேய துரத்து பயமாவே இருக்குது, ஆண்டவரே ஓடி வருது, என்ன பண்றது? இயேசுவின் நாமத்துல போய் நில்லு. அந்த பேய் உன்னை பார்த்து, உனக்குள்ள இருக்கிற இயேசுவை பார்த்து ஓட்டமா ஓடி பா. உனக்குள்ள வேற ஆவி. பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து நல்லா கையை கொடுத்து சொல்லுங்க, நீ சாதாரணமான ஆளு தான், நீ ஒண்ணுமே உதவாத ஆளா இருக்கலாம், ஆனா உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார்னா நீ வல்லமையுள்ள. ஹல்லேலூயா. நீ ஜெபித்தா அற்புதம் நடக்கும், நீ ஜெபித்தா வியாதிகள் குணமாகும், நீ போன தேசத்துல மாற்றம் வரும், நீ ஜெபித்தா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேற ஆவி. ஆமென். இப்போ ஆண்டவருக்கு சர்வ் பண்ணோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை சேவிக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்டேஜில் வந்து உட்காந்து நிற்க வச்சுருவாரு பழகுது. இல்லை 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 பக்கத்து பசங்க இல்லை 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 இது பெருசு ஊழியம் இல்லை, வீட்டில் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஊழியம் செய்யணும். ஆமாம் சொல்லுங்க. சர்விங் த லார்ட் இஸ் நத்திங் பட் பீயிங் அட் ஹோம். உன் வீட்டில் தனி நேரத்தை என் மனைவி நினைக்கிறேன், ஏன்னப்பா எப்படிப்பா அந்த பாட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிது, நான் 20 வருஷமாக பாடினுக்கிறேன், நிறைய சீடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்போ அதோடு சேர்ந்து பாடுவேன். ஆமாம். அப்போ இவ்வளோண்டு ஒரு செட்டு தான் இருக்கும், அதை வாங்கி வச்சுக்கினேன், அதை போட்டுட்டு அது கூடவே சேர்ந்து பாடுவேன். 1 மணி நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணுவேன். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியல. அடப்பாவி, நான் கூட இப்படி தான் இருந்தேன், ஆனால் என்ன பண்ணேன், சீடியை வாங்கி போட்டேன், அவங்க கூட சேர்ந்து பாடு. ஆமாம். நல்லா பாடி துதிக்க ஆரம்பித்தேன். ஆமாம். நல்லா வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை பிரயோஜனப்படுத்த ஆரம்பித்தேன். ஆமாம் சொல்லுங்க. அதே பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிறாரு, உனக்குள்ள அவர் தான் இருக்காரு. உன் ஜெப ஜீவியம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? இங்க பாருங்க, யோவான் 12. யோவான் 12 சரி பார்த்துருங்க. யோவான் 12:26 பாருங்க. என்ன போட்டுக்குது, சீக்கிரமா டக்க 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 டக்குன்னு வாசிக்கணும். கேட்கவே இல்லை எனக்கு. ನನ್ನ ಸೇವೆ ಮಾಡುವವನು அவங்ககிட்ட மைக்க கொடுத்தா நல்லா அழகா வாசிக்குது இல்லை, அது கேட்கறதுக்கே மதுரமா இருக்குது இல்லை. குடு. ரைட், வாசிமா. ಯಾವನಾದರೂ ನನ್ನ ಸೇವೆಯನ್ನು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಲಿ. ಏಸು ಪಿನಾಲ போகணும். பக்கத்து பசங்க யார் பின்னாலும் போவாத. ஏசு பின்னால போ. இப்போ வாசிங்க. ನಾನು ಎಲ್ಲಿ அவர் எங்க இருக்கிறாரு நீ அங்க இருக்கணும். ஆமா. அவர் அங்கிட்டு இருந்தா நம்ம இங்கிட்டு இருக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. அவர் எங்க இருப்பாரு? அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுவார்னா என்ன பண்ணும்? நல்லா துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. லூக்கா பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரம் 38 வாசிங்க சீக்கிரம். நானே வாசிக்கிறேன். அவருடைய பாதங்களின் அருகே பின்னே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து ಪರಿಮಳ ತೈಲತೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ ನೋಡೋಣ. ಹಿಂದೆ ಆತನ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಅಳುತ್ತಾ ತನ್ನ ಎದಕ್ಕಾಗ ಅಳುறாங்க? இயேசுவை பார்த்துட்டா. பார்த்த உடனே ஏன் அவரது அழுக? ஒன் மைனா உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய பாவி நான், என்னை பரிசுத்தவானா மாத்திட்டீங்களே. இயேசுவை பார்க்கறதுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு கிருபை. ஆமா, ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துச்சுனால என்ன வந்துடும்? அழகா வந்துடும். ஆமா, யூ ஸ்டார்ட் கிரைங். ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெப நேரத்துல, ஆண்டவரே என்னையாப்பா நேசிச்சீங்க, என்னைய அன்பு கூர்ந்தீங்க, எனக்காக ரத்தம் சிந்தினீங்க, எனக்காக உயிரை கொடுத்தீங்க. என்ன செய்யறா? ஊழியம் செய்யறா. என்ன ஊழியம்? ஆண்டுடைய சமூகத்துல போய் நன்றி சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நீ போயிட்டு ஆண்டுடைய சமூகத்துல கண்ணீர்ல, ஆண்டவரே இவன் சூழ்நிலை மோசமா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல நான். ஆனாலும் இதுவரையில நடத்தினாரா இல்லையா? சொல்லுங்க, நடத்திருக்காரா இல்லையா?
எத்தனையோ போராட்டத்தெல்லாம் தாண்டி வந்துட்டே இல்லையா? போக போக பிரச்சனை அதிகமாக தான் போகும். ஆனால் ஏசப்பா உன் கூட இருக்கிறதுனால அந்த பிரச்சனத்தை தாண்டி 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 ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே யாருமே இல்லையா, நான் தனியாக இருக்கிறேனே. இல்லை, கவலைப்படாத, உன் கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் கூட இருக்காரு. அவன் உனக்கு தெரியாது கண்ணில், ஆனால் மற்றவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், பக்கத்தில் யாரோ பெருசாக யாரும் இருக்கிறாங்கடா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ எக்ஸாம் எழுதும்போது பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து கவலைப்படாது, எழுதி எழுதி எல்லாம் தெரியுது. ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தேன், வெறும் கொஸ்டினே எழுதி வச்சுக்குது, ஆன்சரை காணோம். இப்படி ஒரு என்ன இப்படிப்பட்ட ஒரு மேதையா? ஒருவேளை ஆன்சர் எழுதணும்னு நினைச்சிருக்குதோ நம்ம தெரியல. ஆனால் ஏசப்பா அந்த கொஸ்டின் பேப்பரை எழுதி வைக்க மாட்டாரு, ஆன்சரையும் சொல்லி கொடுப்பாரு. நீ படிச்சிருந்தா அந்த ஆன்சரை ஆண்டவர் உன் மண்டையில் கொண்டு வருவார், எழுத வைப்பார். நீ வல்லமையுள்ள ஒரு மகளா, ஆமாம், நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளையா மாறி. ஏன்? உனக்குள்ள ஆவியானவர். ஆமென். தேராதுன்னு சொல்றதெல்லாம் தேறிடும். எப்போ? ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அதுக்கு படிப்பு தேவையே இல்லை. பக்கத்து பசங்க படிப்பு தேவையில்லை. எவ்வளோ சவரம் கோல்டு வச்சுக்கிற? வேணாம். வீடு வச்சுக்கிறியா? சொந்த வீடு இருக்குதா? சில பேர் சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு. பையன் கேட்குது, ஒரு பொண்ணு கேட்குது, அவருக்கு சொந்த வீடு இருக்குதா? ஆவியானவர் அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். ஆமாம், ஆவியானவர் இதையும் கேட்க மாட்டார். ஏசப்பா என்னை மன்னிங்க, என் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்னோடனே உன் பாவம் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்துடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஆவியானவருக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன், உனக்கு விருப்பம் இருக்கணும், உனக்கு தாகம் இருக்கணும். இது ரெண்டு தான். எத்தனை பேருக்கு பிரியாணி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இருக்குது? அதே பிரியாணி தான் திருப்பி திருப்பி சாப்பிட்றான். அது எப்படின்னே தெரியல. இந்த சண்டே சாப்பிட்றோம், மறுபடியும் அடுத்த சண்டே என்னவா வெறும் ஒயிட் ரைஸாக வச்சுக்கிறேன், பிரியாணி செய்யலையேன்றான். ஏன்? மறுபடியும் வெட்னஸ்டே சாப்பிட்றான், வெளியே போய் சாப்பிட்றான், ஒஸ்கோட்டை போய் சாப்பிட்றான், தும்கூரில் போய் சாப்பிட்றான், ஆம்பூரில் போய் சாப்பிட்றான், திருப்பி வந்து கேட்குறான் பிரியாணி இல்லையாட்டா. என்னம்மா இருக்குதா இல்லையா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் ஆவியார் உனக்குள்ளே வந்துட்டாருன்னா உனக்குள்ள மாற்றங்களை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடார். ஜெபிக்க சொல்லுவார், பிரியாணியெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி, பிரியாணியே டேபிள் மேலே இருக்கும், ஜெபம் பண்ண, இன்னைக்கு உபவாசம், பிரியாணி பக்கமாக போவாத, வெட்டி தொலைச்சிருவேன் அப்படின்னுவார். இந்த அம்மா வந்து சொல்லுது, ஆண்டவரே பாவியான என்னை தேடி வந்தீரே. சீமானில் இருக்கிறீங்க, ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தே. அந்த அம்மா அதான் பாடிருக்கும், எனக்கு தெரியவே தெரியாது, இப்போதான் ஆவியானவர் அந்த பாட்டை லீட். ஏசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே, தேடி வந்தீரே, என்னை தேடி வந்தீரே. எத்தனையோ பேர் தெய்வத்தை தேடி போறான். என் ஆண்டவராகிய இயேசு உன்னை தேடி உன் வீட்டுக்குள்ள வராரு. ஆமாம், நீ எங்கேயும் போக தேவையில்லை, எந்த மாநிலத்துக்கும் தேவையில்லை, எங்க ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்து ட்ரெயினில் போக தேவையில்லை. ஏசப்பா நீ இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நீ கூப்பிட்டா, ஏசு ராஜா என் உள்ளத்துல வாங்க, வந்து சீக்கிரம் வந்துடுங்க இப்படி சொன்னா உடனே உள்ள வந்துடுவார். ஆமா, அடுத்த நிமிஷம் உனக்குள்ள. ஆமாம், நீ என்ன பண்ற? பாதி நேரம் அங்கிட்டு போகிறது, இங்கிட்டு போகிறது. இப்படி இருந்தா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று ஆண்டவரை பிடிச்சிக்கோ, இல்லைன்னா அதை பிடிச்சிக்கோ. ரெண்டுல எதுனா உனக்கு பிடிக்கும். ஆமாம், ரெண்டு பேர் கைப்பிடினுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அவங்களே மனசில் வச்சு இது பிடி. இப்போ பையனை பார்க்குறேன், ஆமாவா இல்லையான்னு கேட்குறது. பாஸ்டர் ஒன்று பிடிங்க, இல்லை 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 அது இல்லை அது இல்லை. இந்த மாதிரி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆசீர்வாதம் கொடுத்தோன்னே பிடிச்சிக்கிறது. ஏசு கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அப்படி இல்லை 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 பிடிச்சா ஏசு. ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லியிருக்க, ஏசப்பா உங்களை பார்க்கறதுக்கு உதவி செஞ்சீங்களே, பாவியான, அவன் சொல்றான் பாவியான மனுஷன் கூட தெரியலையா உங்களுக்கு? ஆண்டவர் பாவி தான் தேடி வந்தாரியா? ஆமா, சில நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கும்படியா என் ஆண்டவரே இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. கண்ணீரோடு நன்றி சொல்ற, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களே, உங்க பிள்ளையா மாத்திட்டீங்களே. வாசிங்க அந்த வசனத்துல, அவன் என்ன பண்ணாராம்? கண்ணீரினால் நினைச்சாரு, அழுத்தா தலைமயிரினால, தலைமயிரில துடைக்க முடியுமா ஆண்டவருடைய பாதத்தை? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படின்னா துடைச்சிக்கிறீங்களா? அட்லீஸ்ட் புருஷன் காலனா துடைச்சிக்கிறீங்களா சொல்லுங்க? தொடச்சிக்கிறோமா?
இந்த அம்மா அழுது என்னுடைய தலைமயிரை வச்சு தொடங்குது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன, எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றப்பா. ஆமாம், ஃபுல்லு சரண்டர். பக்கத்து பசங்க ஃபுல்லு சரண்டராக பண்ணிடு. ஆமாம், பாதி சரண்டர் கிடையாது. ஆண்டவரே கொஞ்சம் ஏதோ மார்க் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, வீடு கொடுத்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. கொடுக்குறீங்களோ இல்லையோ எனக்கு எங்கள் அப்பா நீங்கள் தான். ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் என்ன நான் படிக்கலைன்னா கூட, நீ படிக்கலைன்னா கூட ஆண்டவர் உன்னை ஏதோ வச்சு செய்வார். ஆமாம் சொல்லுங்க. எல்லாருமே படிச்சு இந்த நாளில் பெரிய ஆளாகிறான்? இல்லவே இல்லை. ஆமாம் சொல்லுங்க. ஏசப்பா உன் கூட மாத்திரை இருந்தார், உன்னை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். ஆமாம் சொல்லுங்க. ஐயோ போய் கண்ணீரை சிந்தின அப்புறம் என்ன போடுங்க வாசிக்கிறேன் நெக்ஸ்ட்டு. ஆமாம், தலைமையினால் துடைச்சி அவருடைய பாதைகளை என்ன பண்ணாரு? மொத்தம் செய்தார். ஆண்டவர் ஜி மேஜர் கொடுங்க. உன்னத பாட்டு 1:5 பாருங்க. ஜி மேஜர். அவர் வாயின் முத்தங்களா என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கில் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, உங்க நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் ஆச்சுன்னா எங்கள் வீட்டுக்கு போனோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கட்டி பிடிச்சி இந்த சைடில் ஒரு முத்தம் இந்த சைடில் ஒரு முத்தம் கொடுப்போம். எங்கள் ஆயா அப்போல்லாம் இருக்கும்போது அவங்கள போய் நல்லா கட்டி பிடிச்சிக்குவேன் நான். ஐயோ எலும்பெல்லாம் உடையிற மாதிரி இருக்குதுடா, டே விட்டுறான்னு வாங்க. பிடிச்சி இருந்தாலும் ஆயாவா இருந்தால் என்ன வாசனை அடிக்குதோ இல்லையா, எங்கள் ஆயாடா. ஆமான்னு சொல்லுங்க. இதையே நம்ம பழகிட்டோம். இப்போ என்ன பண்ணோம், மாற்றிட்டு ஏசப்பாவை பாஸ்டர் பெனின்னு ஒரு பாட்டு பாடி கிவ் ஹிம் a flying kiss அப்படின்னாரு. ஆமேன். என்ன பண்ணாலும் கிஸ் பண்ணுறதுக்கு அவர் தான், எங்கள் அப்பா தான் கிஸ் பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். மற்ற முத்தெல்லாம் ஏமாற்றி போயிடும். ஆமாம், யூதாஸ் அன்னைக்கு படிச்சுன்னு இந்த உடனே வேலண்டைன்ஸ் டே அதுக்கு என்னடா பண்ணுறது பார்த்தா முத்தத்தை குத்தி ஒரு செய்தி கொடுத்தார். நான் சொன்னேன், இந்த வாலிபோ பத்தங்க பற்றியில் பேசினா அவன் வேறு எதுனா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மெசேஜே கொடுக்கல நான். யூதாஸ் வேறு மாதிரி முத்தம் கொடுத்தான். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேற மாதிரி ஒரு முத்தம், அது அன்பான முத்தம். ஆமாம், ஆமாவா இல்லையா? புருஷ மனைவிமாருக்கு அது. ஆனா இயேசுவின் முத்தங்கள். ஆமென் சொல்லுங்க. அவர் வாயின் முத்தங்களால் அனுதினமும் முத்தமிடுகிறார். அவர் வாயின் முத்தங்களால் அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவர், உங்க நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவர். என் நேச என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவர். லாலா 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 லாலா. சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஓஹோ நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. இதெல்லாம் பண்ணாமா பண்ணக்கூடாதான்னு நிறைய பேருக்கு கேள்வி. பாருங்க, இப்போ 7:44 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? ஜானட் எங்க பைபிள் வாசிக்கவே மாட்டேன், உட்காந்துருக்கிற. 7:44 வாசி சீக்கிரம். 7:44 45 சீக்கிரம் வாசிங்க. இப்ப ஏசப்பா பார்த்து சீமோனை பார்த்து சொல்றாரு, இந்த ஸ்திரியை பாக்குறாயா? ನೋಡಿದ್ಯಾ? நான் உன் வீட்டுக்கு வந்தேன். சில பேர் தண்ணி கூட குடுக்கறது இல்ல வீட்டுல வந்தா. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எவ்வளோ வருஷமா போயிருக்கிறேன் அந்த வீட்டுக்கு. ஆனா இந்த முறை போனேன், தண்ணி கூட கொடுக்கல. ஒரு பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் அந்த அம்மா 1000 ரூபாய் கொடுக்குமா, அதை எடுத்துதான் அந்த வாடகை கட்டுவாராம். 6 மாசம் கொடுத்துச்சான். 7வது மாசம் சொல்லிச்சா, நான் கொடுக்க மாட்டேன், நீ சரியில்லைன்னு அனுப்பிச்சு விட்டுச்சான். 25 வருஷத்துக்கு அப்புறமா அதே சபைக்கு அந்த அம்மா வந்துச்சான். அப்போ அவர் நல்ல வளர்ந்த ஒரு ஊழியக்காரா இருந்தார். அப்ப அந்த அம்மா நினைச்சிச்சா, ஆண்டவரே நல்ல ஒரு சான்ஸை கொடுத்தீங்க, அவருக்கு உதவி செய்யறதுக்கு செய்யாம போயிட்டேனே. 45 நிமிஷம் நினைச்சான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு.
அன்னைக்கு வீட்டுக்கே வந்துட்டு போய்க்கிறாரு. இன்னைக்கு 45 நிமிஷம் இல்லை. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, நான் உங்க வீட்டுல பிரவேசித்த நீ என் கால்களுக்கு நீரு கொடல். அட்லீஸ்ட் வரவங்களுக்கு கொஞ்சம் நீர்னா கொடுங்க. தயிர் கொடுக்கலனாலும் காப்பி கொடுக்கலனாலும். ஒருத்தர் சொன்னார், தயவுசெய்து கிரீன் டீயை மாதிரி கொடுக்காதீங்கடா அப்படின்றாரு ஒருத்தர். கிரீன் டீ யாரா குடிச்சுக்கிறீங்களா? ஐயோப்பா கொடுமை. அது குடிச்சிட்டீங்கன்னா தூக்கமே வராது. வாசிங்க. ತಣ್ಣೀರು ಕುಡಿತಾರೆ. ವಾಸಿಂಗ ಇವಳಾದರೂ ನನ್ನ ಕಾಲುಗಳನ್ನು ಕಣ್ಣೀರಿನಿಂದ அப்படின்னா என்ன சொல்றாரு, நன்றி சொல்லி கண்ணீரா நனைங்க. ஒவ்வொரு நாளும் ரசித்தீங்களே, தெரிந்து கொண்டீங்களே, அபிஷேகம் பண்ணிருக்கீங்களே, நன்மை செஞ்சிருக்கீங்க, வாடகை வீடை கொடுத்துருக்கிறீங்களே, நன்றி சொல்லு. சொந்த வீடு வந்துடும். சைக்கிளை கொடுத்துருக்கிறீங்க சொல்லு, வண்டி வந்துடும். ஆண்டவரே வண்டி கொடுக்கலையே, எப்போ கொடுக்க போறீங்க இப்படி கேட்டா வராது. ஆமே சொல்லுங்க, வாசிங்க. நெக்ஸ்ட். தலை கூதலே வச்சு பண்ணிட்டாயா, ಒರೆಸಿದಳು ನೀನು ನನಗೆ ಮುತ್ತಿಡು. பாரு என்ன சொல்றாரு ஏசப்பா, சொன்னாரா இல்லையா? நீ எனக்கு முத்திடல இல்ல. இது சொல்றேன் நானே, அதுதான் கொடுக்கலன்னு சொல்லிருக்கிறேன். அதுக்குள்ளே நீ ஓடுறியே. ஒவ்வொரு நாள் என்ன பண்ண, காலையில ஏஞ்சி ஏசப்பாக்கு யூ ஆர் மை லவர் லார்ட். ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாள் காலையில் என்ன பண்ணோம், கூச்சமா இருக்குதா? சில பேருக்கு அப்பான்னு சொன்னாலே ஏன்னா அப்பான்றான். சில பேருக்கு அவர் நம்முடைய மனவாளன். ஆமாம். எனது சி மேஜரா? சி மேஜர் என்ன அழகப்பா ஃபாதர் படி. என்னிதய ஏக்கமே இனியவரே ஏசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் செய்யணுமே, நானும் சித்தம். ஒவ்வொரு நாளும் ஜெப வேளையில என்ன பண்ணுங்க, கண்ண முடியல, அடே கண்ண முடியல, கண்ண அடே கையை உயர்த்துங்க பார்ப்போம். சொல்லுங்க, கையை ஊற்றி காலையில. எனது மனவாளனே என்னிதய ஏக்கமே இனி அவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன் ராஜா, நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம். ஒவ்வொரு நாளும் காலைல போய் பாடுங்க. அவர் உங்க மனவாளன். ஆமா சொல்லுங்க, நீ மனவாட்டி. அவர் இது சொந்த புருஷன் இருக்கிறார் வீட்டுல, அது ஒரு மனவாளன். அந்த மனவாளன் எவ்வளவு நாள் இருப்பாரோ போவாரோ தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு மனவாளன், என் ஆண்டவராக இயேசு. அவருடைய அன்பு மாறாது. கைதட்டி 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 கைதட்டி. இந்த மனவாளன் எப்பயுமே குறை சொல்லிட்டே இருக்கும், ஆனால் என் மனவாளன் குறை சொல்றதே இல்லை. இந்த மனவாளன் எப்பயுமே என்னை என்கரேஜ் பண்ணும். அந்த மனவாளன் என்னத்த சாம்பார் பண்றது, 20 வருஷமா பண்ற சாம்பார் செய்ய தெரியல, ரசம் பண்ண தெரியல, எப்பதான் நீ கத்துக்க போற, இவ்வளோ வருஷம் ஆயிட்டு இன்னும் எப்போ கத்துக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஏசப்பா ஒவ்வொரு நாளும் காலையில போயிட்டு நல்லா நன்றி சொல்லி, கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைச்சு, உன் தலைமயிரனால் அவரை தொடச்சி நல்லா கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்து, ஏசப்பா
இந்த நாள் ஃபுல்லா நடத்துங்கன்னு சொல்லு, உன் கூடவே வரும். ஆமென். என் தாசனாகிய காலேப்னு போட்டிருக்கால, என் ஊழியக்காரனாகிய காலேப். முதல் ஊழியம் அது. பக்கத்துல பசங்க, முதல் ஊழியம் அதுதான். எது? ஜெபம் பண்ற ஊழியம், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற ஊழியம், உபவாசம் பண்ற, இதுதான் ஃபர்ஸ்ட் ஊழியம். அதுக்கு அடுத்தது தான் இந்த ஊழியம். கைதட்டி ஆண்டவர் மகிமை. ஆமென். எல்லாருமே இப்படி வரல. எல்லாருமே வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்ன, சரி நீ என்னை பத்தி போய் அங்க போய் சொல்லு. ஆமென். உன்ன மாதிரி அவனை பண்ண சொல்லு, அப்ப நான் அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் வந்துட்டு காலேபை பற்றி சொல்றாரு, அவன் வேற ஆவி. ஆமென் சொல்லுங்க. இது எந்த ஆவி? பலமுள்ள ஆவி. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆவி. ஆமென் சொல்லுங்க. இப்போ காலேபை குறித்து என்னாகுமோ 32:12, என்னாகுமோ 32:12. ஹல்லேலூயா. ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடினால் அவர்களை நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணை. 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடினா ஒருத்தர் கூட போல, ஆனா காலேப் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. உத்தமமாய் இந்த ஆவி இருந்துச்சுன்னா முதல் காரியம் என்ன செய்வீங்கன்னா, எப்பயுமே you will give a positive report. ஆமென் சொல்லுங்க. எப்பயுமே என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ். பேசுறதே பாசிட்டிவ். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். எங்க போனாலும் என்ன படிச்சுக்கிறியா, ஃபெயில் ஆயிடுவியா, பாஸ் ஆயிடு, இப்படி கேட்க மாட்டேன். படி, நல்லா படி, பாஸ் ஆயிடுவேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஊழியம் செய்யணும் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிற, எனக்கு ஊழியம் பயமா இருக்கு, இல்லை பரவாயில்ல நல்லா செய்வேன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் சாப்பாடு செய்கிற பயமா இருக்குதா, இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல, இல்லை இல்லை பரவாயில்ல நல்லா தான் செஞ்சுக்கிறேன், செய் நல்ல. ஆமென் சொல்லுங்க. பாசிட்டிவா, எப்பயுமே பாசிட்டிவாவே பேசணும். அந்த பாசிட்டிவா நீ பேசுறன்னா உனக்குள்ள எது இருக்குது? வேற ஆவி. அந்த ஆவி என்ன ஆவி? நல்ல ஆவி. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். என்னாகுமோ 13:30-31. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, பாருங்க மோசே காலேப் எப்படி பேச, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்த்து நிற்க நம்மளால கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும். நம்ம நினைப்பு அப்படிதான் இருக்கு. உனக்குள்ள இருக்கிறவள் எப்படி இருக்காரு? பெரியவர் தெரியுது, ஆனா பார்க்கணும், இந்த பார்த்தவொடனே பயமாகுது, என்ன பண்ணுவானா தெரியல. நான் ஒரு இடத்துல போன, ஒரு அண்ணியன் ஒரு இடத்துல, ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை நான் இருக்கும்போது ஒரு அண்ணியன் அங்கே இருந்தார். அவர் சொன்னார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏசப்பா அவன் கூட இருக்கார். ஏன்னாடா இவன் வந்து சொல்லிட்டு போறான். எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் எதுவும் கேட்கவே இல்லை, என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறான். சந்தோஷமாயிடுச்சு. உங்களுக்கு கூட நான் சொல்றேன், உங்க கூட ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமென். நீ எதிரியை பார்த்து பயப்படாத. எதிரியை பார்த்து பக்கத்துல எதிரியை பார்த்து பயப்படாத. அந்த எதிரி சொல்லுங்க, அந்த எதிரி சிதறி பதறி ஓட்டமா ஓடி போயிடும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஒருவனோடு கர்த்தர் இருந்தா அவனுடைய சத்துருக்களும் சமாதானமாகும்படி செய். நீ சண்டை பிடிக்கிற ஆளா இருந்தா உனக்குள்ள என்ன ஆவி இருக்குது நீயே கண்டுபிடிச்சிக்கும். ஆனா ஒரு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜனங்க வந்து அப்படியே, ஆமா எங்க இருந்தெல்லாம் ஃபோன் கால் வருது. என் ஒய்ஃபுக்கு வந்து காலா வருது. நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணி குட் நைட்டு, குட் மார்னிங், அவன் ஃபோன் பண்ணி சொல்றான். எனக்கு ஒருத்தர் சொன்னார், பயசதே பந்த பாக்யா அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்பார்க்காம வந்த ஒரு லாட்ரி டிக்கெட் அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க ஆள்கிட்ட நீ வந்து கேட்டனா அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அவங்க கிட்ட நிறைய பிள்ளைங்க, சில டீச்சருக்கெல்லாம் போகவே போய் பேச மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அது பார்த்தா சுடுமூஞ்சமா வரும்போதே டென்ஷனாக வரும். நான் யார் தெரியுமோ அப்படின்னு. இதுகிட்ட போனா நல்ல கோபமா வர ஆள் கூட. எங்க வீட்டு ஆப்போசிட்ல ஒருத்தருக்காரு. அந்த மனுஷன் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காங்க அந்த ஆள். எனக்கு தெரியாது. 3 மாசத்துல ஹலோ மேடம் அப்படின்றாரு. அவர் கை காமிச்சிருக்காரு. நான் இந்த ஆளை கூட நீ விடலையா? எல்லாரையும் எப்படின்னா அன்பு. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்ல வர, அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? அன்பு. பாசிட்டிவா யார் முடியலன்னு சொல்றான்னு அவனை பார்த்து கவலைப்படாது, எழுது.
அவங்க 10th பாஸ் பண்ணாங்களாம். அது கூட 3rd கிளாஸ் தானே, தப்பாக நினச்சிக்காதீங்க. 3rd கிளாஸ் இருந்தாலும் நல்ல லெக்சரராக கை தட்டி ஆண்டவரமாய் வைப்போம். அந்த 3rd கிளாஸ் எடுத்தது நம்ம வீட்டில் என்ன பண்ணியிருப்பான், போயும் 3rd கிளாஸ் மரம். அவங்க அண்ணன்க 2 பேர் எடுத்து ஒரே செலப்ரேஷனா. என்ன செலப்ரேஷன் இவங்க 2 பேர். ஆமாம், ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க ஒரு நாள் நல்ல லெக்சரராக மாறப்போகுதுன்னு. அவங்க அப்பயே நினச்சிட்டாங்க. அந்த வீட்டிலே ஃபஸ்ட்டு 10வது பாஸ் பண்ண ஒரே ஆள். நல்லா கைதட்டி. ஆமேன். இன்னைக்கு நல்ல ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆமேன் சொல்லுங்கள். நல்ல லெக்சரர்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல பெரிய பெரிய ப்ரோக்ராமில் நல்ல அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ். அதனால நான் சொன்னேன், நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைம்மா, நான் ஒரு சின்ன ஆள் தான் அப்படின்ட்டு. அதனால சரி. ஆமேன் சொல்லுங்கள். அன்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும், பாசிட்டிவாக பேசணும் எப்பயுமே. ஆமேன் சொல்லுங்கள். யார் இருந்தாலும் ஒரு நெகட்டிவாக ஏதோ ஒன்று நடந்துச்சு, போய் பாசிட்டிவ், பரவாயில்ல, கவலைப்படாது, அற்பா அவனை போய் இருக்கு. நொந்த குமார இன்னும் நொந்தும்படியா நூடுல்ஸை கொடுத்து நொந்தகுமாரா பண்ணி அமைச்சிடாதீங்க. ஒரு சோகமாக இருந்தான்னு அவங்ககிட்ட போய் நல்லப்பா பிரதர் கர்த்தர் செய்வார், கவலைப்படாதீங்க. ஆண்டவர் எனக்காக அவங்க ஜெபம் பண்ணிருக்கிறாங்க, சீக்கிரமாக சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க பாஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபம். நான் சொன்னேன், ஆண்டவர் சொல்லாமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் பாஸ்டர், வெயிட் பண்ணி. ஆனால் எனக்காக அவர் என்னைக்கு அன்னையில் 1 வருஷமாக எனக்காக அவங்களும் அவங்க மனு. ஆமாம் சொல்லுங்க. அதுதான் ஆமாம் நமக்காக. ஆண்டவரே என் பொண்டாட்டி ஆசீர்வதிங்க, என் பொண்ணை ஆசீர்வதிங்க, என் சித்தப்பாவை ஆசீர்வதிங்க, பெரியப்பாவை ஆசீர்வதிங்க, என் மாமனை ஆசீர்வதிங்க. இதே தான். இதை விட்டு வெளியவே நம்ம போகிறதே கிடையாது. பாசிட்டிவாக இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. இந்த ஆவி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ? பாசிட்டிவ். ஐயோ டைம் ஓடுது. ஓகே, 2வது 14:6-9 என்னாகுமோ 14:6-9 நானே வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். பக்கத்தில் பாருங்க, நல்ல தேசம் சொல்றாங்க பாருங்க. என்ன பாசிட்டிவா பேச. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதிருங்கள். கன்னடத்தில் ஏனி படுத்தித வெறும் அது மாத்திர சொல்லி, கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ண. யெகோவனுக்கு விரோதವಾಗಿ ஏழಬೇಡಿರಿ. திருப்பி ரிபெல்லிங். சில பேர் ரிபல் பண்ணினே இருப்பான், பார்த்துருக்கியா? அப்பா மகனை ரிபல் பண்ணும். பாவம் அப்பா அப்படியே அமைதியாக ஆட்டுக்குட்டி மாதிரி போயிடுவார், பார்த்துருக்கீங்களா? டீச்சரே ரிபல் பண்ணுவான் சில பேர், பார்த்துருக்கீங்களா? டீச்சர் பார்த்தாலே ஸ்டூடெண்ட்டை பார்த்து போயிருந்தேன், வந்துட்டானா பாவி வந்துட்டானா, இவன் ஏன் தான் வரானோ தெரியலையே, அப்படி சில கேரக்டர் இருக்கும். ஆமாவா இல்லையா? இப்போ காலேபுக்குள்ள ரிபல் பண்றது இல்லை. ஆமா அப்படின்னா எதிர்த்து நிற்கிறது இல்லை. ஆமா சொல்லுங்க. சொல்றாரு, நல்ல தேசத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. கர்த்தர் நம்மோட கூட இருந்தான்னா அந்த தேசத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்படின்னா இந்த ஆவி உனக்குள்ள இருந்துச்சுன்னா you will not what rebel. நீ எதிர்த்து நிற்க மாட்டே. ஊழியக்காரனுக்கு விரோதமா எதிர்த்து நிற்க மாட்டே, பாஸ்டருக்கு விரோதமா எதிர்த்து நிற்க மாட்டே, எதுக்கு விரோதமாவும் எதிர்த்து நிற்கவே மாட்டே. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. இப்படி இருக்கணும். நம்ம முன்னே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, என்ன ஆவி நமக்குள்ள இருக்குது. ஆமா, இங்க வந்த உடனே நல்ல பிரசன்ஸ் இருக்குது எல்லாரும். ஆனா வீட்டுக்கு போன உடனே எப்படி இருக்கும்? ஒரு ஊழியக்காரர் போனாராம். அவருக்கு எப்பயுமே இன்னொரு ஊழியக்காருக்குள்ள இருக்கிற வரத்தை பார்த்த உடனே எப்படியாவது அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசையா. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது? ஒரு இன்னும் ஆசையவே எனக்கு ஆசையே வானா தோசை கொடுங்கன்றீங்களா? அவருக்கு யாருன்னா ஒருத்தர் நல்ல ஒரு வேலை தீர்க்க தரிசனம் வர இருக்குதுன்னு வச்சுங்க. அப்பா தீர்க்க தரிசனம் இருக்குது எப்படின்னா அவர் கூட போய் உட்காந்து அந்த தீர்க்க தரிசனத்தை வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆசையா. அவர் டெல்லியில இருந்து சென்னைக்கு வந்துக்கிறார். இந்த அம்மா கிட்ட தீர்க்க தரிசனம் வர இருக்குதுன்னு காலையில் இறங்கி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கிட்ட வந்துக்கிறார். ஆட்டோவில் இறங்கினா அந்த அம்மா தொடப்ப கட்டியை வெளியே வச்சுன்னு பக்கத்தில் இருக்கிற ஆளோட சண்டை போட்டுங்க. டேய் என்னடா நீ அப்படின்ட்டு, எந்த வீட்டுக்கு வந்துக்கிற தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். இந்த அம்மா யாருன்னு தெரியல, உள்ளே போய் கேட்டுக்குது. அம்மா அந்த தீர்க்க தரிசனம் சொல், அது அங்கே இருக்குது, தொடப்பத்தை பிடிச்சிருக்குது. அதுதான் அவர் என்ன அடடடா இப்படி ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டோவை பிடிச்சி திருப்பி ட்ரெயினில் வேறு ட்ரெயினில் ஓடியே போயிட்டேன். வரம் இல்லையா கனி இருக்கணும். ஆமென் சொல்லு. வரம் இல்லை கனி இருக்கணும். ஆமென். நல்ல மரம் கெட்ட மரம் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில
போடப்படும். ஆதலால் கனி உள்ளவர்களா இருங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில பேர் பாஸ்டருக்கு விரோதமா எதிர்த்து பேசுறது நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த வார்த்தையில காலேப் சொல்றாரு, கர்த்தர் நமக்கு பிரியமா இருந்தா அந்த தேசத்துல நம்ம கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது என்ன சொன்ன? முதல்ல என்ன சொன்ன? What was the first point I said? Positive report. ரெண்டாவது என்ன? You will not rebel. Okay, மூணாவது யோசுவா 14:10-11. இப்பொழுதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்தார். இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலன் இந்த நாள் வரையிலும் எனக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்போது எனக்கு. உனக்குள்ள இருக்கிற ஆவியானுடைய பலன் நீ வயசாக ஆக கம்மியாயிராது, அதிகமாயிட்டே. 40 வயசுல காலேபுக்கு சொல்றாரு, நீ கானானுக்கு போவ, சுதந்திரமா கொடுப்பேன்னு சொல்றாரு. 85 வயசு ஆன பிறகு கூட காலேபுக்குள்ள இருக்கிற பலன் குறையல. ஆமா, உனக்குள்ள இருக்க எப்போ ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாரோ அன்னிலேருந்து உன் பலன் கூட ஆரம்பிச்சிடும். ஆமா, நீ ஜெபிக்க 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 ஆண்டவரே எஃப் மைனர்ல கொடுங்க. ஹல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். ஆமாம், விண்ணப்பத்தின் ஆவி வந்துறாங்கட்டும். ஆமாம், எப்படி அந்த வனாந்தரத்தில் 40 வருஷத்துல ஆண்டவர் மோசையை உருவாக்கிட்டாரு. ஆமாம் சொல்லுங்க. அந்த மாதிரி ஆண்டவருக்குள்ள நீங்க இருக்க உங்களுக்கு பலன் கூடிட்டே இருக்கும், உன் விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். இப்போ அவர் சொல்றாரு, காலேப் சொல்றாரு, 40 வருஷத்துல இருந்த பலன் இப்போ எனக்கு இருக்குது. உனக்கு வயசாயிட்டு என்ன ரொம்ப வயசாயிட்ட மாதிரி தெரியுது? இல்ல, வயசாக ஆக உன் பலன் அதிகமாயிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மூணாவது காரியம் என்ன? பலத்தின் மேல் பலன். ஆமென் ஆமென் சொல். பலத்தின் மேல் பலன். ஆமா, ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். வாசிங்க. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஓ, ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றுமே, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுமே. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். ஓ, ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். விண்ணப்பத்தின் ஆவி வந்து இறங்கட்டும். இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. இரவுகள் எல்லாம் ஜெப நேரமாய் மாறணுமே, நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. ஓஹோ, விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுமே. ஜெப ஆவி ஊற்றுமே. ஓஹோ, விண்ணப்பத்தின் ஆவியை. இந்த ஜெப ஆவி ஊற்ற உனக்குள்ள பலன் பத்தி எரிஞ்சிட்டே இருக்கும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதிகமாயிட்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நீ இந்த கூட்டத்துக்கு வர எப்பெல்லாம் சபைக்கு போக அதுவும் அபிஷேக கூட்டத்துக்கு போக உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அதிகமாயிட்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை சொல்ல போறேன். யோசுவா 14:12. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விட்டு. கைதட்டி ஆண்டவரை ಮಹಿಮೆಪಡ್ತೇನೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ರಿ, ಬೇಗ ಓದ್ರಿ. ಆದುದರಿಂದ ಯೆಹೋವನು ನನಗೆ ಬಹಳ ಹಿಂದೆಯೇ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದ உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரா ஆண்டவர்? தீர்க்கதரிசனமா சொல்லிக்கிறாரா? அந்த வாಗ್ದಾನ ಮಾಡಿದ ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶವನ್ನು ಈಗ ನನಗೆ ಕೊಡು. என்ன பிரதேಶ? ಬೆಟ್ಟ ಪ್ರದೇಶ, மலை தேசம். அவன் சிம்லாக்கு போயிட்டு வந்தான். போய் கேளுங்க எப்படி இருக்குது சிம்லான். பெரிய மலை, பனிமலை. அவன் அபிஷேகம் இருந்துச்சுன்னா நல்ல தாழ்ந்த இடத்துல இல்ல, மேல மலை கத ரபா சப்ரா அல்லா கிரமா காதா
மலை மேல இருக்கிற ஏனாக்கீரை துரத்த விடுகிற அபிஷேகம் உன் மேல இருக்குது. கைதட்டி சொல்லுங்க, கைதட்டி ஹalleluya. வாசிங்க கன்னடால. ಬಲಿಷ್ಠರಾದ ಅನಾಕ ವಂಶಸ್ಥರು, ಬಲಿಷ್ಠರಾದ ಅನಾಕರ ವಂಶಸ್ಥರು ವಾಸವಾಗಿರುವ ಆ ಪಟ್ಟಣಗಳ ಬಹಳ ದೊಡ್ಡದಾಗಿವೆ ಎಂದು. பாருங்க எவ்வளவு பெரிய தேசத்தை வச்சுக்கிறாரு. ஆனா அங்க அரணிப்பான பெரிய பலமா இருக்கிறான். ஆனா நீ குள்ளமா இருந்தாலும், நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உனக்குள்ள வேற ஆவி, அது பரிசுத்த ஆவியானவர், அது வல்லமையின் ஆவியானவர். அவர் இருந்தாருன்னா மலை தேசத்தில் இருக்கிற ஏனாக்கீரை நீ தள்ளிவிடுவ. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பலவானா இருந்தாலும் வாசிங்க. ಸುಭದ್ರವಾದವುಗಳೆಂದು ನೀನು ಕೇಳಿರುವಿ, ಆದರೆ ಯೆಹೋವನು ನನ್ನೊಂದಿಗಿರುವುದರಿಂದ சொல்லுங்க, நன்னொந்து என் கூட இயேசு இருக்கிறதுனால, ஏசப்பாவும் கூட இருந்தார்னா பலத்த காரியங்களை செய்வா. சின்ன சின்ன காரியம் எல்லாம் செய்ய மாட்டேன். ஆமா, இது சின்ன இருக்கிற நார்மலா இருக்கிற தேசம் இல்ல, மலை மேல ஏறி மலை மேல இருக்கிற பிசாசெல்லாம் துரட்டுற அபிஷேகத்தை ஆண்டவர் காலேபுக்குள்ள வச்சிருந்தாரியா. அந்த காலேபின் மேல இருந்த ஆவி இன்றைக்கு உன் மேல இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. அதே ஆவியானவர் காலேபை பிரயோஜனப்படுத்தினவர் உன்னை பிரயோஜனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, வாசிங்க. ಆತನು ಹೇಳಿದಂತೆಯೇ ಆ ಪ್ರದೇಶವನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂದನು. ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. பக்கத்துல சொல்லுங்க, நான். யாரை கொண்டு? உன்னை கொண்டு தான் செய்வார். பக்கத்துல பார்த்து, உன்னை கொண்டு தான். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை உன்னை கொண்டு தான் செய்வாரு. ஏன்னா உனக்கு உள்ளதான் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. ஆமா, நீ மற்றவங்களை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. காலேபு மனைவி பத்தி போடல, ஆனா காலேபு பத்தி போட்டிருக்குது. காலேபுக்கு சொல்றாரு ஆண்டவர், நான் கர்த்தர் என் கூட இருந்தாருன்னா மலை தேசத்தில் இருக்கிற ஏனாக்கியர். ஆமா சொல்லுங்க. இந்த ஏனாக்கியரை மாத்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு முடிக்க போறேன். ஏனாக்கியர் என்ன போட்டுக்குது? ராட்சத புத்திர. பக்கத்து பசங்க ராட்சதர்கள். சொல்லுங்க, ராட்சதர்கள். தேவ ஜாயன்ட்ஸ். ஆமா, ஜாயன்ட்ஸ்னா செம ஹைட். நீ அங்க சொன்னா பாருங்க, நம்ம பார்க்கறதுக்கு வெட்டி கிளி மாதிரி இருந்தோம். அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க எப்படி இருந்தாங்க? பலவான்களா இருந்தாங்க. அவன் பார்வையில நீ இவ்வளோன்னு தான் இருக்கிற. அப்படி மேல இருந்து பார்த்தா நீ கொசு மாதிரி இருக்கிற, அவன் ஒட்டகம் மாதிரி இருக்கிற. எப்படி கொசுக்கும் ஒட்டகத்துக்கு எப்படி இருக்கும்? ஒட்டகம் பார்த்து கொசு பார்த்தா எப்படி இருக்கும்? கொசு ஒரு வேளை ஒட்டகத்தை பார்த்து, நான் உன்னை கடிச்சேன்னா என்ன ஆகிடும் தெரியுமா அப்படின்னுச்சுன்னா அது என்ன சொல்லும்? ஒரே ஒரு மெதித்தா நீ எங்கே இருக்கிறேன்னு ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடும். இப்படி தான் காலேபும் ஏனாக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ காலேபு, உனக்குள்ள நீ என்னை உத்தமா பின்பற்றினபடினால உனக்குள்ள வேற ஆவி இருக்குதியா. உனக்குள்ள வல்லமையின் ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால நீ ஏனாக்கியரின் கிரியைகளை நீ அழித்து போடுவாய். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன், சரியா? எங்க இருக்குதுன்னு கேட்கக்கூடாது, சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பெரிய பெரிய ராட்சதர்கள் அந்த நாட்கள்ல இருந்தாங்க. இப்போ பாருங்க, தாவீது கோலியாத்தை முறியடிச்சானா? கோலியாத் ஒரு பெரிய ராட்சதர். இந்த மாதிரி பெரிய ராட்சதர்கள் இருந்தார்கள். ஆனா ஆண்டவர் வந்துட்டு தம்முடைய பிள்ளைகளை ஏற்படுத்தி அவர்கள் மேல அபிஷேகத்தை வச்சு அவங்கள எல்லாம் வீழ்த்திட்டார். ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உருவாக்குன போது ஆதாமுடைய ஹைட் என்னவா இருக்கும்? சரி, உங்க ஹைட் என்ன சொல்லுங்க பாருங்க. உங்களுக்கு 5.8 பாஸ், நல்ல ஹைட் 5.8. கல்யாணம் பண்ணனா போட்டிருப்பாங்க ஹைட் 5. ஏன்னா நிறைய பேர் குள்ளமா இருக்கிறேன்னுவாங்க. நான் அப்படி தெரியுது இல்லையா, நான் கொஞ்சம் ஹைட்டா தானே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோனேன். ஆனா ஆண்டவர் உருவாக்குனப்போ ஆதாமுடைய ஹைட் எவ்வளவு தெரியுமா? 125 அடி. எவ்வளோ? 125 feet 9 inches. இப்போ அப்படி இருக்கிற ஆளுக்கு 5 ஃபீட்ல இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? அது அப்படி சில பேர் பார்த்தா நட்டையா இருக்கும், அது பார்த்தா ஒய்ஃப் பார்த்தா இவ்வளோட்டு இருக்கும், கீழே எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆண்டவர் பண்ணால் கரெக்டாக தான், ஏற்ற துணை. ஆமாம். ஏவாளுடைய ஹைட் என்ன தான் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? 118 அடி. எது 110? எப்படி பாஸ்டர் இப்படி? போய் கண்டுபிடிச்சிக்கிறோம், நீ போய் தேடு. ஆனால் நான் கண்டுபிடிச்சேன். ஆமாம் சொல்லுங்க. அப்போ எப்படி? வானம் அவருடைய, பூமி அவருடைய. இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை? இப்போ கிழக்கு மேற்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது தம்பி? டேப் வச்சுக்கிறியா? டேப்பு, மெஷரிங் டேப் வச்சுக்கிறியா? வச்சு இங்கே அந்த பாருங்க, அந்த டேப் இருக்கு, இதை வச்சு பண்ண முடியுமா?
கீழே இந்த ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் பண்ண முடியுமா? நார்த்லேருந்து சவுத் பண்ண முடியுமா? மேலேருந்து கீழே பண்ண முடியுமா? இவ்வளோ பெரிய ஆண்டவர் என்ன 5 அடியில் தானே பண்ணுவார்? இல்லை, அவர் பண்ணும்போது எல்லாம் பெருசாக தான் பண்ணார். ஆமாம் சொல்லுங்க. இந்த சாபம் எப்போ வந்ததோ, நோவாவுடைய அடி எவ்வளோ தெரியுமா? 103. எவ்வளோ? 103 ஃபீட்டு. ஆபிரகாமுடைய அடி 28, மோசஸ் 13. அப்படியே சாபம் வர வர கடைசியில் 5 அடியில் வந்து நின்றுச்சு. ஆமாம் சொல்லுங்க. அப்போ அந்த ஏனாக்கியர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறவன காலேபுக்குள்ள இருந்த ஆவி வித்தியாசமான ஆவி. சொல்லுங்க பக்கத்தில், உனக்குள்ள வித்தியாசமான ஆவி இருக்குது. அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாகவே கிடையாது, கர்த்தர் மாற்றிடுவார். ஆமாம் சொல்லுங்க. இப்போ இந்த 5 காரியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குற டைம் ஆயிடுச்சுனால நான் முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமாக முடியுன்றீங்களா? கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லுங்க. என்னாகுமோ 14, 37, 38. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் செத்துட்டாங்க கோவிட்ல கூட, ஆனா ஆண்டவர் உன்னை உயிரோட வச்சிருக்க. ஆமென் சொல்லுங்க. ஏன் சின்ன நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். அவன் இரவெல்லாம் ஜெபம் பண்றான், நீங்க இனிமேல் இரவெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெப ஆவி ஊற்றி ஜெபிக்க செய்யும். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி இன்னைக்கு என் மேலே இறங்கி வரணும். இரவெல்லாம் ஜெப நேரமாக மாறணும். உபவாசித்து ஜெபம் பண்ணணும். ஆமென். உன் வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு உன் கையில் தான் இருக்குது.